படம் ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தம்பி ராமையாவோட காமெடிஸ் ஆன் அண்ட் ஆஃபாக சில இடங்களில் ஒர்க் ஆச்சு. படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்தாலும் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸில் உள்ள ட்விஸ்ட்டுமே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. தென் இன்டர்வல் பாயிண்ட்டில் நட்டி கொடுக்குற ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பீச் கொஞ்சம் கவனிக்கும்படி இருந்துச்சு. இந்த 2-3 பாயிண்ட்ஸை தவிர படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. கதை இல்லைனாலும் தமிழ் படம் மாதிரி ஒரு ஸ்கூப் படமாக இருந்தாலாச்சும் நல்லா இருந்திருக்கும். இவங்க கோட்டுக்கு அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் சென்டராக போகிறேன்னு ஒரு மாதிரி மிக்சடாக எடுத்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சும் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக உட்காரவே முடியல. எப்படா முடியும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாங் வருது. அப்போவே தேட்டரில் ஒரு கேங் கடுப்பாகி எழுந்து போயிட்டாங்க. எல்லா பொலிட்டிஷியனை பற்றி பேசுகிறேன்னு விஜய் மட்டும்தான் மெயினாக டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரோட கெரியர் உச்சத்தை விட்டு இப்போ டிவோர்ஸ் கேஸ் வரையும் எல்லாமே சீனாக வச்சுட்டாங்க. பட் இன்டெப்த்தாக போகாமல் எல்லாமே மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஃப்ளோவாக இல்லாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தனித்தனி செக்மெண்ட்டாக இருக்குது. அதுவுமே ஆர்டராக இல்லாமல் மாறி மாறி காமிக்கிறேன்னு போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. விஜய் டார்கெட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு அதை ரொம்பவே மோசமான ஸ்க்ரீன் ப்ளேயில் ப்ரெசென்ட் பண்ணதுனால அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு.